ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்கா நன்றி. அந்த அன்பினால் உமது குமாரனாய் இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தரலின் அப்படினால நன்றி. இயேசு எங்களுக்காக உன்னதத்தை விட்டு இந்த உலகத்துக்கு வந்து எங்களைப் போல மாம்சம் இரத்தமுடையவராய் ஆண்டவரை பிறந்து ஆண்டவரை கல்வாரி சிலுவையிலே எங்கள் பாவசாவங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ரத்த சிந்தி ஜீவனை கொடுத்தீங்க, அதற்கு நன்றி. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுத்தவர், எங்களோ திக்கற்றோலாக விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி, வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி. அதன்படி உண்மையில் ஒரு போதுமானவருமாய் இருக்கிறவரே நம்ம துதிக்கிறேன், நம்ம சோதரிக்கிறோம். கடந்த நாட்களில் செய்த நன்மைகள், கொடுத்த ஆசீர்வாதங்கள், சுகபலம் யாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போது நாங்கள் தியானிக்கிற வேத வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி நாள் வேண்டுகிறோம். தடையாக இருக்கிற அந்த காலத்தின் சக்தியில் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது யூனிக் கிறிஸ்டியானிட்டி, தனித்துவமான கிறிஸ்தவம் என்கிற தலைப்பில் ஃபெய்த் என்ட்ரஸ்டட் டு அஸ் பை காட், தேவனால் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட விசுவாசம் என்கிற தலைப்பில் தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். விசுவாசம் என்பது டெஃபினேஷன் ஆஃப் ஃபெய்த். விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவில் நிச்சயம் என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்னும் விசுவாசம் என்று சொல்வது கிஃப்ட்னு சொல்லுகிறோம். 1 அதிகாரத்தில் கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசம் என்கிற ஒரு வரத்தை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படி யாருக்கு கொடுக்க வேண்டும் விரும்புகிறார் அவர்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் பார்க்கும்போது டாக்ட்ரைனல் ஃபெய்த் இருக்குது. ஒவ்வொரு ஸ்தாபனங்களுக்கும் விசுவாச அறிக்கை, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த்துன்னு சொல்லுவாங்க. எனவே ஒவ்வொரு சபைகளும் ஸ்தாபனங்கள் என்ன பண்ணுவாங்க, தாங்கள் எதை நம்புகிறோம், நாங்கள் எது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்கிறோம், எங்களுடைய எதிர்பார்ப்பு நம்பிக்கை என்ன என்பதை அவர்கள் விளக்கும் வண்ணமாக அவர்கள் என்ன பண்ணுவாங்க, விசுவாச அறிக்கை அவர்கள் வைத்திருக்கிறதை நான் பார்க்கிறோம். டாக்ட்ரினல் ஃபெய்த். இன்னும் நான் பார்க்கும் பொழுது விசுவாசம் நம்ம சொல்லும்போது இது டெய்லி ஃபெய்த் என்று சொல்லி எபிரேயர் 11 அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறோம். அதாவது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம், ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவன் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். வித்தவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட். எனவே இந்த விசுவாசம் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் விசுவாசிகள் வாழ்க்கையில் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னாக்கா லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:8 வாசிக்கும், மனுஷகுமாரன் பூமியில் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. ஏன்னா அந்த கடைசி நாட்களிலே விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் என்று சொல்லி 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2 அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம். அதாவது இந்த நாட்களிலே வர கொடிய காலங்கள் வரும், அக்கிரமம் மிகுதியாகவும் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ளுதல் மிக மிக அவசியம். எனவே இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விசுவாசம், ஐ கெப்ட் மை ஃபெய்த் என்று சொல்லி பவுல் சொல்கிறார், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அவருடைய வாழ்க்கையில் பின்னணியில் பார்க்கும்பொழுது பழைய ஏற்பாட்டிலே யெகோவா மேல் நம்பிக்கை வைத்தவர், நியாயப்பிரமாணத்தின் மேலே பக்தி வைராக்கியம் உள்ளவர். எனவே அந்த ஒரு நம்பிக்கையிலே அவர் வாழ்ந்தார். ஆனால் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவராக இருந்தவர். பிலிப்பியருக்கு நிருபம் 3 அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 8வது வசனத்தை அப்படி வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதில் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் வருகக்கூடிய தேவனுடைய நீதி என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அதுக்கு முன்னதாக ஒரு சரித்திரம் இருக்கும். ஒன்று கிறிஸ்தவ பின்னணியிலிருந்து வந்திருக்கலாம், அல்லது கிறிஸ்தவ பின்னணி அல்லாதவர்களாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் கிறிஸ்தவ பின்னணியாக இருந்தால் ஏதோ ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு விசுவாசம் அவர்களுக்கு இருக்கும், அவருடைய பாரம்பரிய நம்பிக்கை இருந்திருக்கும். எனவே இயேசு அறியாதவர்களாக இருந்தாலும் வேறொரு நம்பிக்கையில் வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் என்றைக்கு ஆண்டவராக இயேசு இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாரோ அன்றைக்கு தான் அவருடைய விசுவாச ஓட்டம் துவங்குகிறது. அதாவது எபிரேயர் 12:1 வாசிக்கும் பொழுது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவற்றையும் நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு
விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓடக்கடவும். அப்போ இந்த காரியத்தை பார்க்கணும். 2 காரணம் வாசிக்கிறோம். காட் இஸ் த பயோனியர் ஆஃப் அவர் ஃபெய்த். தேவனே நமது விசுவாசத்தை துவக்குகிறவர். காட் இஸ் த பர்ஃபெக்டர் ஆஃப் அவர் ஃபெய்த். தேவனே நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவர் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கி பாரம்பரியத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது, அது மூதாதையர்கள் பின்பற்றின நம்பிக்கை, அவருடைய விசுவாசம், அந்த அடிப்படையில் இப்போ நம்புகிறவர்கள் இருக்கிறார்கள். அல்லது ஒரு நம்பிக்கையிலிருந்து இன்னொரு நம்பிக்கைக்கு போகிற மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் எவ்விதமாக இருந்தாலும் இந்த விசுவாசம், ஐ கெப்ட் மை ஃபெய்த், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிற இந்த விசுவாசமானது பவுலுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் துவக்கப்பட்ட ஒன்று. அது அவருக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் அதே காரியம்தான் பொருந்தக்கூடிய ஒரு காரியம். எனவே காட் இஸ் அ பயோனியர் ஆஃப் அவர் ஃபெய்த். தேவனே நமது விசுவாசத்தை துவக்குகிறவர். ஏன்னா வேதத்தில் வாசிக்கும் பொழுது எபேசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் அப்படி வாசிக்கிறோம். எபேசியன் சாப்டர் 1:13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கு ஆண்டவராக இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறோமோ அன்றைக்கு நம்முடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதி விடுகிறார். அன்றைக்கு பரிசுத்த ஆவியினாலே அவர் முத்திரையிடுகிறார். அவருக்கு சொந்தமானவர் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார் என்பதற்கு ஆவியானவருடைய சுதந்திரத்தின் அச்சாரம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் தேவனாலே பிறந்தவர்களாய் மாறிவிடுகிறார்கள். அதனால தான் யோவான் 1:12-13 வாசிக்கும், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்போ தேவனாலே ஒருவன் எப்போ பிறக்கின்றான்? உலகத்தில் எந்த பின்னணியில் வேணாலும் இருக்கலாம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். எனவே நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து நீ ஆச்சரியப்பட வேண்டாம், அதிசயப்பட வேண்டாம் என்று சொல்லி அங்கே யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கவனம். ஏன்னா அவரும் தேவன் மேலே விசுவாசம் வைத்தவர் தான். பிசாசுகள் யாக்கோபு 2:19 வாசிக்க, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், நல்லது தான். பிசாசுகள் கூட விசுவாசிக்கின்றன, நடுநடுங்குகின்றன என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இப்போ நிக்கோதேமு ஒரு நல்ல ஒரு நீதிமான், ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவான், நல்ல பக்திமான். ஆண்டவர் மேலே இருந்த பக்தி நிமித்தமாக இயேசுவை தேடி வருகிறார். ஆனால் அவருக்கு இருந்த பக்தி அவருடைய மூதாதையருடைய வாழ்க்கையிலே அவர் பின்னணியில் இருந்த ஒரு நம்பிக்கை. அதேபோல் தான் பவுலுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் என்றைக்கு இயேசு அவரோடு இடைப்பட்டாரோ, பவுலுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டாரோ, அன்றைக்கு அவருடைய விசுவாசமானது அவர் துவங்குகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே வாசிக்கும்பொழுது 2 காரியங்களை வாசிக்கிறோம். காஸ்பல் ஆஃப் சால்வேஷன் அண்ட் த கிரேஸ் ஆஃப் காட். அதாவது ரட்சிப்பின் சுவிசேஷம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய, அப்போ நல்ல நற்செய்தி, நிறைய நற்செய்தி, சுகம் கொடுக்குற நற்செய்தி இருக்குது, ஆசீர்வாத நற்செய்தி இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் உலக பிரகாரமான நன்மைகள் நமக்கு கிடைப்பதற்காக நம்ம அநேக நற்செய்திகளை சொல்கிறதை பார்க்கிறோம். பிசாசின் தொல்லையா, வேதனையா, வருத்தமா, வியாதியா, சமாதானம் இல்லையா என்று சொல்லி இவ்விதமாக நற்செய்திகள், நிறையா நற்செய்திகளை நாம் இந்த உலகத்தில் நாம் கேட்கிறோம். இவைகளெல்லாம் ஒருத்தருக்கு கிடைச்சாலும் அது ரட்சிப்பல்ல. இயேசு எவ்வளோ அற்புதங்களை செய்தார். அற்புதங்களை பயனடைந்த எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி. ரட்சிப்பின் சுவிசேஷம் என்பதற்கு ஒரு துவக்கம் ஒன்று உண்டு. அது எப்படி வாங்கினாக்கா, யோவான் 5:24 சொல்கிறார், நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ அந்த இடத்துல ஒரு துவக்கம் உண்டாகிற, ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான். அப்போ அதுக்கு முன்பு அந்த ஜீவன் இல்லை. ஏன்னா குமாரனை உடையவன் ஜீவனுடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். எனவே தன்னுடைய வாழ்க்கையிலே என்றைக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாரோ அவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவர்களை தெரிந்து கொள்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 64வது வசனத்தை அப்படி வாசிக்கிறோம். ஜான் சாப்டர் 6:64. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். எனவே ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால் ஒருபோதும் ஒருவன் இயேசுவிடத்துக்கு வர முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, பின்னாடி சொல்லுவாங்க, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளுகிறது இல்லை. அந்த வசனத்தை முழுமையாக வாசிக்கணும். அதை வாசிப்போம். தொடர்ந்து 6ஆம் அதிகாரம் 44வது வசனம் வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 6:44. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். எனவே பிதா அருளை பொழிகிறார்,
அவன் விசுவாசத்தை பார்க்கிறார், அருளை பொழிகிறார். அவர்களை ஆண்டவர் தம்மிடத்தில் இழுத்துக்கொள்கிறதை பார்க்கும் பொழுது 37வது வசனம் வாசிக்கிறோம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த பின்பகுதியை மட்டும்தான் நிறையா அடிக்கடி எல்லா இடங்களிலும் நாம் சொல்ல கேட்டிருக்கிறோம். இதனுடைய முழுமையாக அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், யாரை விசுவாசிக்கிறான், எதை விசுவாசிக்கிறான் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். ஜான் சாப்டர் 2 லாஸ்ட் வர்ஸ். மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. எனவே எந்த விசுவாசம் என்பது எதன் அடிப்படையில் வந்துச்சு, எப்படி வந்துச்சு என்பதை ஆண்டவர் நன்றாக அறிந்திருக்கிறார். எனவே அந்த துவக்கம் என்பது ஒருவன் இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவர்கள் தமது அருளை பொழிகிறார். இது மனிதனுடைய பாரம்பரியத்தினாலோ அவருடைய சடங்குகளினாலே சம்பிரதாயத்தினாலே வருகிறது அல்ல. அதாவது கொலோசியர் 2:8 பவுல் சொல்கிறார், லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அது மனுஷருடைய பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. எனவே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தில் வாசிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரிகைகளினாலே உண்டாகிறதில்ல, சடங்கு சம்பிரதாயத்தினாலே வருகிறதல்ல, பாரம்பரியத்தினாலே வருகிறது அல்ல, பக்தி முயற்சியினால் வருகிறதில்ல, ஆண்டுடைய கிருபையினாலும் இரக்கத்தினால தான். ஏன்னா விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே ஒருவன் எதை விசுவாசிக்கிறான், யாரை விசுவாசிக்கிறான் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எனவே இரட்சிப்பு என்பது இயேசுவை விசுவாசித்து இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் அவனுடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அருளை பொழிந்து அவனை தம்மிடத்தில் இழுத்துக்கொண்டு இயேசுவிடத்தில் கொடுக்கிறார். என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த நாளிலே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தை துவக்குகிறார். இஸ் அ பயனியர் ஆஃப் அவர் ஃபெய்த். இந்த விசுவாசம் தான் விசுவாசம். இந்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் நாம் காத்துக்கொள்ளுதல் மிக மிக அவசியம். ஏன்னா பிலிப்பியர் 2:12 வாசிக்கும் பொழுது, நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், ஏனெனில் தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை செய்கை உங்களிலே உண்டாக்குகிறவராக இருக்கிறார். ஏன்னாக்கா எபிரேயர் 9:28 வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2வது வாரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். எனவே இது துவக்குகிறார் அவர், முடிக்கப் போகிற அவர் தான். இடையிலே அதை காத்துக்கொள்ளுதல் நம்முடைய கடமையில் இருக்கிறது. அந்த விசுவாசம் என்பது எதன் அடிப்படையில் வர வேண்டும்? ரோமருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படி வாசிக்கும். ரோமன் சாப்டர் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. எனவே நாம் விசுவாசிக்கும் பொருட்டு அந்த விசுவாசம் எதன் அடிப்படையில் வரணுமா? தேவனுடைய வேத வசனத்தின் அடிப்படையிலே. விசுவாசம் கேள்வினாலே, கேட்பதனாலே வரும், கேட்பது தேவனுடைய வசனத்தினாலே வரணுமே ஒழிய அந்த விசுவாசம் பாரம்பரியத்திலே வந்து சடங்கு சம்பிரதாயத்தின் மூலமாய் அனுபவத்தில் வருகிறது அல்ல. இந்த விசுவாசம் இது ஒரு துவக்கம் என்பது ஒன்று உண்டு. பிகாஸ் காட் இஸ் த பயோனியர் ஆஃப் அவர் ஃபெய்த். இதை மறந்துவிடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில். ஸோ காஸ்பல் ஆஃப் சால்வேஷன் அண்ட் கிரேஸ் ஆஃப் காட். அப்போ தேவன் தமது அருளை பொழிந்து தான் அவனை இரட்சிக்கிறார். அவனுடைய விசுவாச மூட்டம் ஆரம்பிக்கிறது. அவனுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி விடுகிறார். அவன் தொடர்ந்து அதில் ஓடுகிறது வேண்டியது அவசியம். ஸோ முதல்ல ஃபெய்த் ஆஃப் த காஸ்பல் அண்ட் ஃபெலோஷிப் ஆஃப் த காஸ்பல். அப்போ இந்த விசுவாசத்தில் அவன் வந்து ஓட்டத்தை அவன் ஆரம்பித்து விடுகிறான். விசுவாசத்திலே அவன் வளர ஆரம்பிக்கின்றான். வளர ஆரம்பிக்கும்போது அந்த விசுவாசத்தில் இருக்க சுவிசேஷத்தோடு கூட நல்ல ஒரு உடன்பாடு, ஈடுபாடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். பிலிப்பியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிப்போம். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால். போதும். அப்போ அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் எதற்கு உடன்பட்டார்கள்? அந்த சுவிசேஷத்திற்கு உடன்பட்டார்கள், சுவிசேஷத்துடைய சத்தியத்துக்கு உடன்பட்டார்கள். எனவே 2 காரியங்களை வாசிக்கலாம். ஃபெலோஷிப் ஆஃப் த காஸ்பல் சொல்லுவ 2 காரியங்கள், ட்ரூத் ஆஃப் த காஸ்பல் அண்ட் ட்ரூ டு த வேர்ட் ஆஃப் காட். அதனால சுவிசேஷ சத்தியமும் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன் உண்மையாக இருக்குன்னா, பவுல் போய் அவ்விதமாக தான் சொல்லுகிறார். சங்கீதம் 1:2 வாசிக்கும் பொழுது 1-2 வசனத்தை வாசிக்க, துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி நடவாமலும் பாவிகள் வழியில் இல்லாமலும் பரியாசக்காரன் மத்தியில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அந்த வேத வசனத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்னா மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அந்த பிழைப்பை கொடுத்து விட்டார், உயிரை கொடுத்து விட்டார், ஆத்துமாவை உயிர்ப்பித்து விட்டார்.
தேவனுடைய பிள்ளையாக நான் பிறந்து விட்டோம். எனவே தேவனுடைய பிள்ளையாக பிறந்த நாம் கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கி எல்லாமே எவ்வளவோ உலகப்பிரகாரமாக சத்தியங்கள் எவ்வளவோ இந்த உலகத்தில் சொல்லப்படுகிறது, எவ்வளவோ ஸ்தாபனங்களிலே ஒவ்வொருவரும் அவருடைய கொள்கையை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். எல்லாமே களங்கமுள்ள ஞானப்பால். களங்கமில்லாத ஞானப்பால் வேத வசனம் ஒன்று தான். நேரடியாக அந்த வசனத்தை தான் நம்ம வாழ்க்கையிலே அதை வாசிக்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும், அதை நம்முடைய வாழ்க்கையில் சுவாசிக்க வேண்டும். அதை சுவாசித்து போனால் தான் நாம் விசுவாசியாக இருப்போம். எனவே இன்றைக்கு ஃபெய்த் ஆஃப் த காஸ்பல், அப்போ சுவிசேஷத்தினுடைய சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்ளுதல். உதாரணமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களிலே இஸ்ரவேல் மத்தியில் பிரசங்கம் பண்ணி கொண்டு வரும்பொழுது தம்மை விசுவாசித்த மக்களை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஜான் சாப்டர் 8 verse 29 onwards. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இவைகளை எல்லாம் அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என்ன பண்ணணும், என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள். அப்போ சத்தியத்தை ஒருவன் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஆண்டவருடைய உபதேசத்தை தான் நம்பணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்தாபனங்களுக்கும் ஒவ்வொரு விசுவாசம் இருக்குது, அவருடைய கொள்கை இருக்குது, அவருடைய உபதேசம் ஒன்று இருக்குது. இயேசு வாழ்ந்த நாட்களில் பரிசேயர் உபதேசம், சதுசேயர் உபதேசம், ஏரோருடைய புளித்தமாவு, இதே மத்திய எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதை குறித்து எச்சரிப்பாக இருக்க வேண்டும் என்றும் கூட சொல்கிறதை நான் பார்க்கிறோம். மத்திய 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க இப்போ மேத்யூ சாப்டர் 16 verse 12. அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டுமென்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். அதனால் அநேக உபதேசங்கள் இந்த நாட்களிலே இருக்கிறது. அது நிச்சயமாக இந்த நாட்களிலே இருக்கிற பிரச்சனைகள், இந்த நாட்களுக்கு அவர்களுக்கு வருகிற சமாதானமின்மை, நிம்மதி இல்லாத சூழ்நிலை, நெருக்கங்கள், இடுக்கண்கள், பலவீனங்கள், வியாதிகள், இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலை மத்தியில் என்ன பண்ணுறாங்க, ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிறது இல்லை, வசனத்து மேலே விசுவாசம் வைக்கிறது இல்லை. அதை நம்புகிறது மிக மிக சொற்பம்தான். ஆனால் இடுக்கலான வாசலை கண்டடைந்தவர்களே சிலர் தான். லூக்கால வாசிக்கும் போது அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்கிற வசனத்தை அவங்க நம்புறதில்லை. ஆண்டவரின் வசனத்தை நம்பினாங்கனாக்கா அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. என் ஆண்டவர் சொல்ல, என்னிடத்தில் எடுத்துக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்கிறார். மெய்யான விடுதலை கிடைக்க வேண்டுமென்றால் we should accept the truth of the gospel is very very important. எனவே சுவிசேஷத்தின் விசுவாசத்தோடு தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஆதி அப்போஸ்தலர் ஊழியம் செய்த நாட்களிலே யூத மக்களிலே பெரையா பட்டணத்தாரை குறித்து அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் போது என்ன வாசிக்கிறோம், அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தபடியினாலே தெசலோனிக்கேயர்களை இருக்கிறவர்களை பார்க்கலாம் அதிக நற்குணசாலிகளாக இருந்தார்கள். ஆர்சி பைபிளை வாசிக்கும்போது இன்னும் தெளிவாக இருக்குது. அப்போஸ்தலர்கள் போதிப்பது மறைநூலுடன் ஒத்துள்ளதா என்று பார்த்தார்களாம். அதான் ஃபெலோஷிப் ஆஃப் த காஸ்பல். யார் இந்த உலகத்தில் யார் உபதேசம் பண்ணாலும் வசனத்துக்கு ஒத்து வருதா, சத்தியத்துக்கு ஒத்து வருதான்னு பார்க்கணும். எனவே உண்மையில் ஒருவன் அபிஷேகம் பெற்றிருந்தால் அவன் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். 1 யோவான் 2:20 வாசிக்கும் பொழுது, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள், நீங்கள் சத்தியத்தை அறியாததினால் அல்ல, சத்தியத்தினாலே ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதனாலே இது உங்களுக்கு எழுதுகிறேன்னு சொல்லிட்டு 27ஆவது வசனத்தில் வாசிக்கிற 1 யோவான் 2:27 வாசிக்கும்போது, நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகமே சகலவற்றை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, அது பொய்யல்ல. எனவே அது போதித்தபடியே அவரிலே நிலைத்திருங்கள் என்று சொல்கிறதை நான் பார்க்கின்றோம்.
ஏன்னாக்கா யோவான் 8:43 என்ன சொல்கிறார்? என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறபடினாலே. அப்போ ஆண்டவருடைய உபதேசத்தை யார் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறானோ அவன்தான் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா நீங்கள் என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்கிறதை நான் பார்க்கிறோம். ஆனால் பொதுவாக இன்றைக்கு எல்லாம் அவங்கவுங்க சபைகளில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க, அதை பற்றி குறை சொல்கிறது இல்லை. ஆனால் விசுவாசம் யார் மேலே இருக்கிறது? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகின்றன என்று சொல்கிறதை நான் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் யார் மேலே விசுவாசிக்கிறோம், எதை விசுவாசிக்கிறோம் என்பது மிக மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தினுடைய கூறுகிறதை நான் பார்க்கிறோம். 1 Corinthians chapter 15 verse 2. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்குமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா கொரிந்து சபையில் பார்த்தீங்கன்னா, நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன் என்று சொல்லிக்கொண்டு என்ன பண்ணால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பின்பற்றி போகிறார்கள். இந்த நாட்களிலே அவ்விதமாக தான். அது 2 தீமோத்தேயு 4 பவுல் சொல்கிறார், அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தெனவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலமும் நீயோ மனத்தெளிவுள்ளவனாயிரு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண. நீ தப்பாக பிரசங்கம் பண்ணினா அவன் தப்பை தான் நம்புவான், சரியாக பிரசங்கம் பண்ணால் சரியானதை நம்புவான். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொல்லி இயேசு சொல்கிறதை பார்க்கிறோம். எனவே சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினாலே அந்நியரை விட்டு ஓடி போகும் என்று இயேசு சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஃபெலோஷிப் ஆஃப் த காஸ்பல், நாம் எதை நம்புகிறோம், எதை விசுவாசிக்கிறோம், எதை ஏற்றுக்கொள்கிறோம். ஏசாயா 34:16 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடு இல்லாதிராது, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவர்களை சேர்க்கும். ஒரு வசனத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய சிந்தையானது தேவனுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டியது அவசியம், மனுஷனுக்கு ஏற்றதாக இருக்கவே கூடாது. ஏன்னாக்கா ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், பூமிக்கு வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்களுடைய நினைவுகளை பார்க்கலும் என்னுடைய நினைவுகளும், உங்களுடைய வழிகளை பார்க்கலும் என்னுடைய வழிகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்கிறார். அதாவது மத்திய 14 பேதுருவை பார்த்து சொல்லு, மற்ற சீசர்களை பார்த்து சொல்லும்பொழுது என்ன சொல்கிறார்? நீ தேவனுக்கு ஏற்றவில்லை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவில்லை சிந்திக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதை புரிந்து கொள்ளுதல் அவசியம். இன்றைக்கு ஒரு டிவியில் ஒரு கம்பியில் அநேக சேனல் வருது. அநேக சேனல் எந்த இதில் டியூன் பண்ணுறோமோ அந்த சேனலுடைய ஒளிபரப்பை தான் நம்ம பார்க்க முடியும். அதே விதமாக நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய பாரம்பரியத்தின் அடிப்படையில், நம்முடைய பின்னணியின் அடிப்படையிலே, அல்லது இந்த உலகத்தில் சொல்கிற எல்லா ஊழியர்களுடைய வார்த்தையின் அடிப்படையில் விசுவாசிக்கிறோமா, அல்ல ஆண்டவருடைய வழியிலே நான் விசுவாசிக்கிறோமா, ஆண்டோடைய சத்தியத்தை நான் விசுவாசிக்கிறோமா? ஒரு சர்க்கிளில் ஒரு வட்டத்தில் 360 டிகிரி கோணம் இருக்கிறது. எல்லாமே ஒரே புள்ளியில் இருந்தால் அந்த கோணம் போகிறதை நான் பார்க்குறோம். அந்த ஒரு சர்க்கிளில் ஒரு வட்டத்தில் இதை ஒவ்வொன்றும் அந்த புள்ளியிலேருந்து ஆரம்பிக்க. இந்த பைபிள்லேருந்து தான் எல்லாருமே போதிக்கிறாங்க. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஒரு பைபிள் தான் வச்சுருக்காங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சம் சில பேர் தங்களுக்கு பிரியமானபடி தங்களுக்கு ஏற்புடையபடி சில மாற்றங்களையும் பண்ணி கொண்டு செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. வசனத்தை பிரிண்ட் பண்ணும்போதே செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அது எல்லாம் ஒரே புள்ளியில் தான் இயேசுவை மையமாக வைத்து கொண்டு தான் அது சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். தேவனை மையமாக வைத்து தான் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த 14-12 நீதிமொழிகளை வாசிக்கும் பொழுது, நீதிமொழி Proverbs chapter 14 verse 12, நீதிமொழிகள் 14:12, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழி உண்டு, சிங்குலர், ஒருமையில் வாசிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அவங்க கொள்கை அது செம்மையாக தான் தோணும். ஆனால் எல்லா வழிகளும் மரண வழிகள், ஒரே ஒரு வழி தான் ஜீவனுக்கு போகிற மார்க்கம். அதனால தான் இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஸோ ஃபெலோஷிப் ஆஃப் த காஸ்பல், ட்ரூத் ஆஃப் த காஸ்பல், அந்த சத்தியத்தை குறித்த சாட்சி இருக்கணும். அதான் யோவான் எடுத்து 3 யோவானில் 3-4 வசனம் இப்படி வாசிக்கிறோம். சகோதரர் நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே சத்தியத்திலே நடக்கிறார்கள். ஏன்னா எல்லாரும் சொல்ல கேட்கும்போது, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாகன்னு சொல்லும்போது, ஆத்மா எப்போ வாழும்? இந்த 2 வசனங்களை நாம் முதலாவது அறிந்து புரிந்து கொள்ளுதல் அவசியம். சத்தியத்தில் நடந்தால் தான் ஆத்மா வாழும்.
எனவே நம்முடைய ஆத்மாவுக்கு தேவன் கொடுத்த அந்த வார்த்தை தான், சத்தியம் தான் நமக்கு போஜனமாக இருக்கிறது. எனவே நீங்கள் அப்பம் இல்லாததற்காக உங்கள் பணத்தையும் உங்கள் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை செலவானேன். நீங்கள் இடத்துல பணமின்றி தானியமும் திராட்சை ரசமும் கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினாலே திருப்தியாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். ஆனால் என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவர்களோ அது அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள். இன்றைக்கி இவ்வளவு கொள்கைகள் இருக்க, இது எப்படி இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குன்னு யாரும் அதை யோசிக்கிறதே இல்லை. இப்போ உலக பிரகாரமாக எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டிலேருந்து சமச்சீர் கல்வின்றாங்க. தமிழ்நாட்டில் மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எந்த ஸ்கூலில் போனாலும் அந்த சமச்சீர் கல்வியும் ஒரே புத்தகம் தான் இருக்குது. அதில் எந்த வாத்தியாரும் அதில் மாற்றாக ஒருபோதும் வேறு விதத்தில் சொல்லுகிற விதம் வேணால் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் அதில் இருக்கிற எந்த ஒரு பொருளும் அது மாறாமல் தான் அவங்க சொல்லித்தரணும். அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒரு பொது தேர்வு வரும்பொழுது எல்லாருக்கும் பொதுவாக ஒரு கேள்வித்தாள் வரும், எல்லாரும் அதை எழுதியாகணும். யார் சரியாக எழுதுகிறாரோ அவருக்கு மதிப்பெண் கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். அதுபோல் பைபிளில் சத்தியம் என்பது ஒன்று தான். எனவே ஒரே ஒரு வழி தான் ஜீவனுக்கு போகிற மார்க்கம். ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புபவர்கள் மிக மிக சொற்பம். உலக படிப்புகளுக்கு எடுக்கிற ஒரு அக்கறை கூட இன்றைக்கு என்ன பண்ணுகிறது, வேதத்துக்கு சத்தியத்தை அறிந்து கொள்கிறதிலே மனிதர்கள் எடுக்கிறது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு தான். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்கள் எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள். இன்னும் வாசிக்கும்போது 138 சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் தமது சகல பேர் பிரசாபத்தை பார்க்கலும் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, என்னை கனம் பண்ண, நான் கனம் பண்ணு சொல்லி கர்த்தரை கனம் பண்ணிட்டாக்கா நம்ம ஆண்டவர் கனம் பண்ணுவார். வசனத்தை கனம் பண்ணணும். ஏன்னாக்கா வசனத்துக்கு மாறாக இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் இடத்திலே சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமாக எனக்கு தூரமாக இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனை, வேதத்தின் அடிப்படையில் அல்ல, சத்தியத்தின் அடிப்படையில் அல்ல. அப்போ இந்த ஒரு எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். மனிதனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு செவ்வையாய் தோன்றும், கர்த்தரோ ஆவியை நிறுத்து பார்க்கிறார், உள்ளத்தை நிறுத்து பார்க்கிறார், உள்ளத்தில் உண்மை இருக்கான்னு பார்க்கிறார். எந்த பின்னணியிலே அவன் செய்கிறான், அவர்கள் அறிந்து செய்கிற தொழுது கொள்கிறார்களா, அறியாமல் தொழுது கொள்கிறார்களா? எனவே இதையெல்லாம் ஆண்டவர் பார்த்து தான் என்ன பண்ணுகிறார், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இரக்கத்தையும் கிருபையை ஆண்டவர் அவர்களுக்கு அருளுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் விரும்புகிற நாளும் அல்ல, ஓடுகிற நாளும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். தேவனுடைய இரக்கம். அதான் பவுல் சொல்கிறார் ரோமர் 12, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணாங்க, சடங்கு சம்பிரதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து போகிறாங்க. அவருடைய சபை கொள்கை போதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆனால் அந்த ஆண்டவரை மறுதளிக்கலை என்று சொல்லிவிட்டு அவர்கள் போகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த கடைசி நாட்களிலே அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கா இல்லையா என்பது வெளிப்பட்டு விட போகிற ஒரு காலம். எனவே ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருப்போம். எனவே 119ஆம் சங்கீதத்தில் 1-2 வசனம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழுகிதத்தோடு கூட தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அதே 119, 105 வாசிக்கிற நம்முடைய வேதவசனம், என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெட்சியமாக இருக்கிறதுன்னு சொல்லி நான் பார்க்கின்றோம். இதெல்லாம் நிறையா இருக்குது, வேதவசனங்களை குறித்து வாசிக்கிறோம். எனவே கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. எனவே த லா ஆஃப் த லார்ட் இஸ் பெர்ஃபெக்ட். இதுக்கு மிஞ்சி ஒன்று தேவையே இல்லை. ஆனால் உலக ஞானம், உலக அறிவு இவைகளை வைத்துக்கொண்டு இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, வசனத்தை சொல்லிவிடுறாங்க. ஆனால் சொல்கிறதெல்லாம் உலக ஞானம், உலக அறிவு, பாரம்பரியங்கள், சபையுடைய கொள்கைகள், கோட்பாடுகள் இவைகளை தான் பின்பற்றி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ ஃபெல்லோஷிப் ஆஃப் த காஸ்பல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதான் பவுல் சொல்கிறார், சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால், எனக்கு உடன்பட்டவர்னு சொல்லலை. பவுல் சொல்லும்போது கலாத்தியர் 1:8 சொல்லும்போது என்ன சொல்கிறார், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கியாத வேறொரு நற்செய்தியை, நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற தூதனாவது வேறொரு நற்செய்தியை சுவிசேஷத்தை அறிவித்தால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்கிறார். வேறொரு சுவிசேஷம் கிடையாது, சத்தியம் ஒன்று தான். எனவே ஃபெலோஷிப் ஆஃப் த காஸ்பல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ரூத் ஆஃப் த காஸ்பல் அண்ட் ட்ரூ டு த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வசனத்துக்கு அடிப்படையிலே நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டியது அவசியம். எனவே காட் இஸ் தி பயோனியர் ஆஃப் அவர் ஃபெய்த். ஸோ ஃபெய்த் ஆஃப் த காஸ்பல் அண்ட் ஃபெலோஷிப் ஆஃப் த காஸ்பல். 2வது காரியம் வாசிக்கும் பொழுது, காட் இஸ் அ பர்ஃபெக்டர் ஆஃப் அவர் ஃபெய்த். இவ்விதமாய் நாம் விசுவாசத்தில் என்ன பண்ணணும், நாளுக்கு நாள் என்ன பண்ணணும், அந்த விசுவாசத்துக்கேற்ற கிரிகைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். பவுல் என்ற பக்தன் தன்னுடைய நிறுவனங்களிலெல்லாம் எழுதும்போது என்ன சொல்கிறார், உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்பிக்கையின் பொறுமையும் விசுவாசத்தின் கிரிகையும். அப்போ நாம் செய்கிற கிரிகள் எல்லாம் இந்த விசுவாசத்தின் அடிப்படையில், இந்த சத்தியத்தின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொல்கிறார், யோவான் 18:30 சொல்லும்போது சொல்கிறார், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் உலகத்துக்கு வந்தேன் என்று சொல்கிறார். அப்போ அவர் என்ன செய்கிறார், யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். ஜான் சாப்டர் 17 verse 4. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன்,
நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். கர்த்தருக்கு சோத்திரம். 6வது வசனம் வாசிப்போம். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கைக்கொண்டிருக்கிறார்கள். 8வது வசனம் வாசிப்போம். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி எல்லா சபைகளிலும் சொல்லுவாங்க, கர்த்தர் என்னோடு பேசினார், கர்த்தர் என்னோடு தெளிவாக பேசினார் என்று சொல்லி எல்லா கொள்கையிலையும் பின்பற்றுகிற மக்கள் எல்லாரும் சொல்கிற வார்த்தை இதுதான். ஆனால் ஆர் வி ஃபெய்த்ஃபுல் டு அவர் மாஸ்டர்? 2 காரியங்களை வாசிக்கிறோம். ஃபெய்த்ஃபுல் டு அவர் மாஸ்டர் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் சர்வீஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனவே நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். அந்த விசுவாசம் நல்லபடியாக முடியணும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு எஜமானனுக்கு ஏற்புடைய ஊழியங்கள் நாம் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். 1 தீமோத்தேயு புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 18 20 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு chapter 1 verse 18 to 20. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமனேயும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்புக்கொடுத்தேன். இதுதான் இந்த நாட்களிலே நடக்க போகிற காரியங்கள், நடந்து கொண்டு இருக்கிற காரியம் அதுதான். ஏன்னாக்கா நம்முடைய என்றைக்கு சத்தியத்தை விட்டு நாம் விலகி போகிறோமோ அன்றைக்கு ஆண்டவர் அவர்களை சிட்சிப்பார். ஏன்னா தங்களை நிதானித்து அறிகிறதில்லை. நாம் நம்புகிறது சத்தியம்தானா, நாம் சொல்லுகிறது சத்தியமா என்பது நிதானித்து அறிகிறதில்லை. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அப்பரசத்தில் பந்தியில் பங்கு பெறுவதற்கு முன்னதாக சொல்லுகிற வார்த்தை என்ன? நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடுகிற ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாக காணாமல் துக்கமாய் காணப்படும். ஆனால் அதில் பழகினவர்களுக்கோ அது நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். சர்வவளுடைய சிச்சை அற்பமாக நாம் ஒருபோதும் எண்ணி விடவே கூடாது. ஏன்னா இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு வியாதி பலம் வந்துச்சுன்னா உடனே நம்புறாங்க. இன்றைக்கி சிக்ஸைக்கும் சிக்னஸுக்கும் வித்தியாசமே தெரியல. இன்றைக்கி விசுவாசிகள் இன்றைக்கி அந்த வியாதிக்கும் அந்த சிச்சைக்கும் வித்தியாசமே தெரியல. யார் ஜெபிச்சாலும் சரி, யார் என்ன மருந்து சாப்பிட்டாலும் சரி, கர்த்தருடைய சிச்சை ஒருபோதும் அவருடைய வாழ்க்கையில் அது அந்த வியாதி சுகமாகவே ஆகாது. தேவனோடு ஒப்புரவானால் மாத்திரமே. தேவனுடைய இரக்கங்கள் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஏன்னா வி மஸ்ட் பி ஃபெய்த்ஃபுல் டு அவர் மாஸ்டர். ஏன்னா அந்த விசுவாசத்தை தோக்கினவர் அவர் தான். ரட்சிப்பு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அசைவில்லாத ராஜ்யத்தை பிறப்பவர்களாகினால் பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். எபிரேயர் 9:28-29 நான் வாசிக்கின்றோம். 12:28-29 நான் வாசிக்கிறோம். எனவே இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே பியூர் கான்சைன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பியூர் கான்சைன்ஸ் அண்ட் ப்ரொக்ளைம் த ட்ரூத். அப்போ எஜமானனுக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனசாட்சி நல் மனசாட்சி உடையதாக இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் என்ன நடக்கும்? ஆவியான எச்சரிப்பாக சொன்ன காரியம் என்ன? 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு chapter 1:4 verses 1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அதனால தான் அந்த கடைசி நாட்களிலே விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் என்று சொல்லி எச்சரிப்பாக சொல்லியிருக்கிறார். ஸோ டாக்ட்ரைன் ஆஃப் டீமன்ஸ் அண்ட் டிசெப்டிவ் டீச்சிங்ஸ் இன்றைக்கு. எனவே பிசாசின் உபதேசத்துக்கும் புரியுங்களா அநேக வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் என்ன பண்ணுவோம்? செவி கொடுத்து விசுவாசிட்டு விலகி போவார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தில் வாசிக்கும் பொழுது கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள். அது நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். எனவே பவுல் அதனால் சொல்கிறார், ஜமை வாய்த்தாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, உன் ஊழியத்தை நிறைவேற்று.
சுவிசேஷனுடைய வேலையை செய்ய என்று சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே பியூர் கான்சியன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்முடைய மனசாட்சி வந்து ஒரு காலத்தில் திருக்குள்ளதாக இருந்தது, கேடுள்ளதாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கை என்றைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாளிலே நம்முடைய மனசாட்சியை சுத்த மனசாட்சியாக ஆண்டவர் மாற்றிவிட்டார், பரிசுத்தமாக. அதனால தான் வந்து விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனாயிரு. வேதத்தில் எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்கும்போது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, தொண்டு செய்வதற்கு, பணிவிடை செய்வதற்கு, சேவை செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லி நான் பார்க்குறோம். அப்போ அந்த ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு மனசாட்சியோடு தான் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டோட சமூகத்தில் வரணும். மற்ற ஊழியம் ஜெபிக்கிறதுனாலையோ அல்லது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய மற்ற சடங்குகளையோ நாம் எடுக்கிற ஒரு சில பொருத்தனைகள் பண்ணுவாங்க. சிலருக்கு என்னமோ அவருக்கு சம்திங் கொடுக்குற மாதிரி ஏதோ அவங்களுக்கு கமிஷன், நான் இந்த மாதிரி செஞ்சிடறேன், எனக்கு இது செய்யுங்க, இதெல்லாம் ஆண்டவர் நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் கேளேன் என்று சொல்லி ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் சொல்வதை பார்க்கிறோம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்கள், பட்டயத்துக்கு இரையாவீர்கள் என்று சொல்லி அங்கே ஏசாயா 1ஆம் அதிகாரத்தை நான் வாசி. ஏன்னா மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், என் ஜனமோ அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். கடைசி நாட்களில் வெள்ளம் கொண்டு போகும் மட்டும் உணராதிருப்பார்கள். நாம் உணர்ந்து கொண்டு நாம் மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தியத்துக்கு நம்ம செவி கொடுத்து கீழ்ப்படிந்து போவோமானால் உண்மையில் ஆண்டவருடைய இரக்கம் கிருபை இந்த நாட்களில் நமக்கு கிடைக்கும். விசுவாசத்தை நாம் என்ன பண்ண முடியும், காத்து கொள்ள முடியும். எனவே நல் மனசாட்சி உடையவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். சிலர் இந்த நல் மனசாட்சியை தள்ளிவிடுகிறார்கள். ஏதோ பக்தி பாரம்பரியம், ரொம்ப ஜெபிச்சாக்கா ஆண்டவர் அதிகமாக நமக்கு இரக்கம் பாராட்டுவார். இதெல்லாம் வந்து உலக வழிபாடு. அதனால தான் கொலோசியர் 2:20 வாசிக்கும்போது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்களைப் போல தொடாதே ருசி பாராதே என்கிற கட்டளைக்கு உட்படுகிறது என்ன? இவைகளெல்லாம் அனுபவிப்பதனால் அழிந்து போகும். இவையெல்லாம் சுயசமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும், இதெல்லாம் வந்து சரீர ஒடுக்கம் என்று ஞானம் என்கிற பேரு கொண்டு இருந்தாலும் அவளை சரீரத்தை பண்ணுகிறதுக்குள்ளே வேறு எதுக்கும் பிரயோஜனப்படாது. எனவே we must be faithful. ஆனால் பவுல் என்ன சொல்கிறார், அப்போஸ்தலர் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆக்ட் சாப்டர் 20:20. பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். So we should proclaim the truth. அதனால தான் வாசிக்கும்போது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரமான கூட்டமாய் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாய் நாம் இருக்கின்றார். பவுல் சொல்லுகிறார், நான் பிரயோஜனமானதை ஒன்றுமே. யாருக்கு பிரயோஜனம்? அந்த ஸ்தாபனத்துக்கு பிரயோஜனமா, அல்லது அந்த ஊழியருக்கு பிரயோஜனமா, அல்லது நம்முடைய வாழ்க்கையை கேட்கிற மக்களுக்கு பிரயோஜனமா? எதை நாம் சொல்லுகிறோம்? கலாத்தியர் 1:10 பவுல் சொல்லுகிறார், நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் தேவனுடைய ஊழியன் அல்ல. நாம் எல்லாருமே ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள். பவுல் அழைக்கப்பட்டார். எதுக்கு? ரோமருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவின் ஊழியக்காரனாக அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்ட பவுலாகிய நான் என்று சொல்கிறதை நான் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1:2 வாசிக்கும் பொழுது, கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற சபைக்கு ஆண்டவர் எழுதுகிற ஒரு காரியம். எனவே நாமெல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். என்றைக்கு விசுவாசம் ஓட்டம் ஆரம்பித்ததோ அந்த நாளிலே பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் அந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டு விசுவாசத்தை தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். அந்த விசுவாசத்தை நிலைத்திருந்து அந்த ஓட்டத்தை என்றைக்கு முடிக்கிறாரோ அன்றைக்கு இந்த வார்த்தை நிறைவேறும். அதில் தான் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆனால் பவுல் பிலிப்பு 3 சொல்கிறார், கர்த்தருக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு என்று சொல்கிறார். எனவே சத்தியத்துக்குள் நிலைத்திருந்தால் தான் நம்ம கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் தான் நம்முடைய ஓட்டம் முடியும் பொழுது கர்த்தருக்குள் மரித்து ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருப்போம். நம்ம விசுவாசிக்கிறோம் சொல்லி கொண்டு இருப்பதனாலே அது நிறைவே போகிறது இல்லை. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உலக காரியங்களுக்கு எடுக்கிற ஒரு முக்கியத்துவம் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை எடுக்காமல் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே அதனுடைய நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அதனுடைய விளைவுகளை அனுபவித்து தான் ஆக வேண்டியது. அதனால தான் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைக்கும் சொல்லுகிற காரியம் என்ன? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்கிறதுக்கு மனதுள்ளவனாக இருந்தால் கேட்க கடவன். எதை கேட்குறோம், எதை விரும்புகிறோம், எதை நாம் வாஞ்சிக்கிறோம், நமக்கு இஷ்டமான போதனையா அல்லது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு சத்தியமா, அது என் ஆன்மாவுக்கு பிரயோஜனமா அல்லது உலக வாழ்க்கைக்கு பிரயோஜனமா?
அதனால் பவுல் சொல்லும் பொழுது பிலிப்பு 3 சொல்கிற அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தானே சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடு கூட சொல்லுகிறேன், அவருடைய முடிவு அழிவு, அவர்கள் தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சையை அவள் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள். எனவே இந்த நாட்களிலே அவருடைய தழும்புகளினாலே குணமானீர்கள். கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, அதனால் சுகம்னு சொல்லி எல்லாருக்கும் சொன்னாங்க. இன்றைக்கி என்ன ஆச்சு? ஆண்டவர் வருகைக்கு முன்னதாய் அநேக காரியங்கள் இன்றைக்கி இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு இன்றைக்கி எத்தனை ஊழியர்கள் இறந்தார்கள், எத்தனை விசுவாசிகள் இறந்தார்கள், எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இறந்தார்கள். எனவே இந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி நான் யோசித்து பார்க்கணும். எனவே ஒரு நாளில் ஒரு காரியம் நடக்கப் போகிறது, ஒரு உபத்திர காலங்களிலே, அந்த நாட்களிலே சாவை விரும்பினாலும் கூட சாவு வராதான். எனவே அப்படிப்பட்ட ஒரு காலங்கள் வரப்போகிறது. ஏன்னா என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினாலே பூமியில் குடியிருக்கிற அனைவரையும் சோதிக்கும்படிக்கு பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். ஏன்னா அழிந்து போகிற பொண்ணு அக்கினியினால் சோதிக்கப்படும். அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் மகிமையும் கனமும் உண்டாக காணப்படும். நீங்கள் அவரை காணாமல் இருந்து அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். நீங்கள் அவர் தரிசியாமல் இருந்து விசுவாசம் வைத்து சொல்லி முடியாதது மகிமையால் நிறைந்ததுமாக இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கழிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்மீக ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஏன்னா 1 Corinthians 15:19 வாசிகள் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து இயேசுவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் மற்ற எல்லாரும் காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே we must be faithful to our ஆண்டவருக்கு உண்மையிலாக இருக்கணும். பரலோகத்திலே நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. ஆண்டவர் நீர் கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், உமது நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற சபைகளிலையும் சரி ஸ்தாபனங்களிலும் சரி அந்த ஊழியரை குறித்து அதிகமாக தெரிஞ்சிருப்பாங்க, ஆனால் அந்த ஆண்டவரை குறித்து தெரிஞ்சவர்கள் மிக மிக சொற்பம். இது தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? யாரை தெரிந்து கொள்ளணும்? பேதுரு சொல்கிறார், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஏன்? இச்சையினாலே உலகத்துக்கு உண்டாக கேட்டுக்கு தப்பி அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவைகளினாலே தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு எப்படி அறிவது? தியாலஜிக்கல் அறிவா? வேதத்தை குறித்து தியாலஜி என்பது படிக்க வேண்டியது தான், வேதத்தை குறித்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அனுபவத்திலே ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆண்டவருடைய சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அந்த சத்தியத்தை விசுவாசிக்கணும், சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் போகும்பொழுது ஆண்டவர் தம்முடைய வாக்கு தத்துவத்தின்படியே உண்மையுள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்து இயேசுக்குள் சகல வாக்கு தத்துவங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. எனவே இயேசு மாறாதவர். எனவே ஆம் அல்ல என்றிராமல் ஆம் என்றே இருக்கிறார். அவருடைய வார்த்தையும் ஆம் அல்ல என்றிராமல் ஆம் என்றே இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களும் ஆம் அல்ல என்றிராமல் ஆம் என்றே இருக்கிறது. எனவே அந்த கீழ்ப்படிஞ்சு நாம் போவோமானால் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்யும் பொழுது ஆண்டவரை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரை அறிந்து கொள்ளும் பொழுது பவுல் சொல்கிறார், ரோமர் 8:28 வாசிக்கிறோம், அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தில் தான் நம்ம ஆண்டவரை அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய விசுவாசம் இன்னும் வளர்ந்து பெருகும். அதான் பவுல் சொல்கிறார், நான் விசுவாசித்துக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அதான் சமாரிய பெண் ஆண்டவரை தொழுது கொண்டாங்க, அவங்க சமாரியர்கள். இயேசு சொல்கிறார், நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்களோ அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். அது பிதாவுடைய சித்தம். அவரை ஆவியோடு உண்மையோடு நாம் தொழுது கொள்ளுதல் மிக மிக அவசியம். ஸோ we must be faithful to our master. ஸோ pure conscience and proclaim the truth. மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அந்த சத்தியத்தை நாம் சொல்ல வேண்டியது அவசியம். யூதா நிருபத்தில் 3வது வசனத்தில் இவ்விதமாக வாசிக்கிறோம். ஜூட் verse 3. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. எனவே ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசம் தைரியமாய் போராட வேண்டும். ஏன்னா பவுலுடைய வாழ்க்கையில் அதை தான் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி அவர் சொல்கிறதை நான் பார்க்கிறோம். எனவே இந்த போராட்டம் எதனால் வரனா, உலகம் நமக்கு விரோதமாக போகும், பிசாசு நமக்கு விரோதமாக வருவான், அநேக கள்ள போதனைகள் இந்த சத்தியத்துக்கு விரோதமாக சொல்லப்படுகிறதை நான் பார்க்கிறோம். இவைகளுக்கு நடுவிலே நாம் சத்தியத்தின் அடிப்படையில் நம்முடைய விசுவாசத்தை வைத்து கொண்டு போக வேண்டியது அவசியம். பவுல் பிலிப்பியருக்கு நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும்பொழுது 26-27 வசனத்தில் வாசிக்கிறோம். Philippians chapter 1 verse 26 and 27. உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன்.
நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரராக நான் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி என்று சொல்லி எங்கே வாசிக்கின்றோம். எனவே நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாக நீங்கள் அதை கை கொள்வீர்களானால் அதனால ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் இருந்தா. எனவே we must be faithful to our master. ரெண்டாவது வாசிக்கும்போது இட் மஸ்ட் பி ஃப்ரூட்ஃபுல் சர்வீஸ். நாம் ஆராதிக்கிறதா இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிறதா இருந்தாலும், ஜெபிக்கிறதா இருந்தாலும், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் கர்த்தருக்கு பிரீதியாக இருப்பதாக. எனவே நான் துதிக்கு வீணான ஆராதனையை கர்த்தர் அருவருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை சரியில்லாமல் இருந்து எவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் பலிகளை செலுத்தினாலும், ஜெபித்தாலும், ஊழியம் செஞ்சாலும் கர்த்தர் அது ஒருபோது அங்கீகரிக்கவே மாட்டார். எனவே ஆண்டவர் சொல்ல கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அல்ல. அந்த நாட்களே அநேகர் வந்து உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தமல்லவா, உமது நாமத்தினாலே அற்புதங்கள் அடையாளம் செய்தமல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துறமா அல்லவா என்று சொல்லும் பொழுது, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள், ஒரு காலம் நான் உங்களை அறிய. ஒரு காலம் நான் உங்களை அறியேன்னா என்றைக்கு அவருடைய வசனத்தை சத்தியத்தில் விலகி ஒன்று போய் கொண்டு இருக்கிறானோ அப்போ ஆண்டவர் சொல்ல நான் உன்னை தெரியவே தெரியாது பண்ணுவார். ஏன்னா நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். எப்படி நான் பிதாவை அறிந்திருக்கிற பொழுதும் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். எனவே அவரை மறைவாக சிரிசி ஒருவரும் இல்லை. அவர் நம்முடைய வாழ்க்கையில் உட்கார்தல் எழுந்திருக்கிறேன், நம்ம நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தெய்வம். என்ன நோக்கத்தோடு கூட நாம் ஊழியம் செய்கிறோம். 2 Corinthians 4:5 வாசிக்கும்போது நாங்கள் எங்களையே அறிவியாமல் இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ அவருடைய ஊழியக்காரர் என்று சொல்லுகிறோம். இயேசுவே நம்முடைய வாழ்க்கையில் முன்னுதாரணமாக இருக்கிறார். எனவே அவரை போல நம்முடைய வாழ்க்கையிலே நான் உமது நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், உம்முடைய வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு உம்முடைய கர்த்தருடையவர்களாக இருக்கணும்னு நாம் விரும்புகிறோமா? எல்லாரும் நம்முடையவர்களாக இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறாங்களா? இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறது. தங்களுடையவர்கள் ஆக்கிற இது வந்து யார் செஞ்ச வேலைனாக்கா பரிசேயர்கள் செய்த காரியம். மத்திய சுவிசேஷம் 23 நான் வாசிக்கும்போது Matthew chapter 23 verses 15 onwards. மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படிக்கு சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆனபோது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். எனவே இவருடைய உபதேசத்தை எப்படியாச்சும் மற்றவங்க கடைபிடிக்கணும், இவங்களுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளணும், இவர்கள் காரியத்தை அவர்கள் அங்கீகரிக்கணும், இப்படி என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவன் அந்த மார்க்கத்தை ஆனப்பினதாக அவங்க சந்தோஷப்படுறான். இதுதான் கலாத்திய சபையில் நடந்தது. நீங்கள் சீக்கிரமாக வேறொரு சுவிசேஷத்துக்கு போனதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குன்னு சொல்கிறார். என்ன நடந்த கலாத்தியர் 1 6-7 வசனத்தின்படி வாசிக்கிறோம். Galatians chapter 1 verse 6 and 7. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. இனிமேல் இந்த பரிசேயர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த கொள்கையை நீ கடைபிடிச்சிட்டீங்கன்னா அது ஆண்டவர் வந்து பிரியப்படுத்தும், இவ்விதமாக இந்த சடங்கு சம்பிரதாயத்தை கடைபிடிச்சினா ஆண்டவருடைய இறக்கம் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். இதுதான் கலாத்திய சபையில் செஞ்சது. விருத்தசனத்தை கட்டாயப்படுத்தினாக்கா யார் விருத்தசனம் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஆபிரகாமுடைய சந்ததி, யார் விருத்தசனம் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கும். எப்படி நற்செய்தி போல் சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்க மார்க்கத்தான் ஆக்குறாங்க. பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தில் முடிக்கப் போகிறது என்ன? இன்றைக்கு அவ்விதமாக தான் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அதிகமான பேர் அது இந்த கடைசி நாட்களிலே உண்மையான சத்தியத்தை அவர்கள் அறியறதும் இல்லை, சத்தியத்தை விசுவாசிக்கிறதும் இல்லை, சத்தியத்தை வாழ்கிறதும் இல்லை, ஆண்டோடைய இரக்கம் கிடைக்கிறதில்ல, கிருபை கிடைக்கல. அதனால் சமாதானம் இல்லாமல் இன்றைக்கு அலைந்து திரிகிறதை நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட மக்கள் விசுவாசத்தை ஒருபோதும் காத்துக்கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே அதுதான் மனுஷகுமாரன் பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ. ஸோ நம்முடைய சேவையானது நாம் அந்த விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிற மாதிரி மற்றவர்களுக்கு அந்த விசுவாச சத்தியத்தை நாம் சொல்ல வேண்டியது மிக மிக அவசியம். அல்லது ரோமருக்கு 11 29 வாசிக்கிறோம், தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்புகளும் மாறாதவைகள். பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைத்திருக்கிறார், ஆண்டவருக்கு சேவை செய்யும்படி அழைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும்போது பரிசுத்தாவிகளிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இதுதான் யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அவன் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான்.
அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். இன்றைக்கி இயேசு குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக நாம் இருக்கிறோமே ஒழிய, நம்முடைய ஸ்தாபனம் நம்முடைய கொள்கை என்பது நம்முடைய வாழ்க்கை முன்னிறுத்தவே கூடாது. அதுதான் பரிசேயர்கள் செய்தார்கள், சதுசேயர்கள் செய்தார்கள். அதனால் தான் ஆண்டவர்களை பார்த்து ஐயோ என்று சொல்கிறார். அவன் வெளியில் இருந்தாலும் அவன் சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளுவான். ஆனால் நீ ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி அவனை ஒரு திருப்திப்படுத்தி ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்குள்ளே கொண்டு வந்து அவனை இரட்டத்தனையாய் நரகத்தின் பிள்ளைகளால் ஆக்குகிறது அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அதான் 2 பேர் சொல்லுகிறார், அவர்கள் கெட்ட நடக்கையை அநேகர் பின்பற்றுவார்கள், அது நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அதே தான் பிலிப்பு 3 கண்ணீரோடு கூட சொல்கிறேன், அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை இலச்சையை அவர்கள் பூமி கட்டத்திலே சிந்திக்கிறார்கள். நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தத்தம். எனவே அந்த அதை நம்முடைய வாழ்க்கையில் குறிக்கோளாக, அதை தான் நம்முடைய வாழ்க்கையில் எண்ணமாக வைத்து கொண்டிருக்க வேண்டியது அவசியம். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவுள் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் பலன் கிடைக்க வேண்டும் என்றால் அது பயனுள்ளதாக இருக்க வேண்டியது அவசியம். யாருக்கு பயனுள்ளவர்களாக நாம் இருக்கிறோம்? ஆண்டவருக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக. நம்ம கொடுக்கப்பட்ட வரங்களும் அதே தான். 1 கொரிந்தியர் 12:7 வாசிக்கும் போது பொது நன்மைக்காக, மற்றவருடைய பிரயோஜனத்திற்காக, சரீரமாகிய சபையின் பக்தி விருத்திக்காக, வளர்ச்சிக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த வரங்களை கொடுக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தனக்காக அல்ல. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கத்தக்கதாக அவர் எல்லாருக்காக மரித்தார் என்று நிதானிக்கிறோமே. 2 கொரிந்தியர் 5:15 வாசிக்கிறோம். எனவே கலாத்தியர் 2:20 வாசிக்கிறோம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, இயேசு எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அந்த விசுவாசம் தான் அந்த கடைசி நாட்கள் இருக்கணும். அந்த விசுவாசத்தை தான் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அந்த விசுவாசத்தை தான் நான் காத்து கொண்டேன் என்று சொல்கிறார். இந்த விசுவாசம் பவுலுக்கும் சரி, உண்மையான விசுவாசிக்கு யாரால் வந்தது? தேவனால் வந்தது. எனவே ஃபெய்த் என்ட்ரஸ்டட் டு அஸ் பை காட். எனவே தேவனால் நமக்கு ஒப்படைக்கப்பட்ட அந்த விசுவாசம், ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். இந்த விசுவாசத்துக்கு நம்ம என்ன, நாம் பாத்திரராக இருக்கணும். அவர் காலிங் அண்ட் கமிட்மெண்ட், இந்த அழைப்புக்கு நாம் பாத்திரர்களாக இருக்கணும். அதற்கு நாம் அர்ப்பணித்து வாழ வேண்டியது மிக மிக அவசியம். அதனால் நான் இப்பொழுதே பானப்படியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் என் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். 2 கொரிந்தியர் 3:2 வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஃப்ரூட்ஃபுல் சர்வீஸ், பயனுள்ள ஒரு ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்குது, அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்குனாக்கா 2 கொரிந்தியர் 3:2 அப்படி வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் சாப்டர் 3:2, எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே எங்களால் இருதயங்களில் எழுதப்பட்டும், புரியுங்களா, எல்லா மனுஷராலும் வாசிக்கப்பட்டு இருக்க நிருபங்கள் நீங்கள் தானே. இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவரும் இந்த ஸ்தாபனங்களிலே, ஒவ்வொரு ஊழியர்களும் சரி, ஸ்தாபனங்களும் சரி, பொதுவாக என்ன பண்ணுவாங்க, அவளுடைய கொள்கையை உடனே பிரிண்ட் அடித்து எல்லாருக்கும் சொல்லுவாங்க. எல்லோரும் அவங்க கொள்கையை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்? நீங்கள் தான் எங்களுடைய நிருபம், நீங்கள் தான் என்னுடைய ஏன்னாக்கா இவர்கள் அந்த அவருடைய ஊழியத்திலே அநேகருக்கு இயேசுவை, சத்தியத்தை அவர்களுக்கு அறிவித்தார், சத்தியத்தை பிரசங்கித்தார், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு எது பிரயோஜனமோ அதை தான் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார், அதை தான் நம்ப வைத்தார். அவர்கள் அதை நிற்கும் பொழுது இதுவே என்ன ஆகுதுனாக்கா, நான் ஒரு கமெண்டேஷன் லெட்டர் எனக்கு தேவையில்லை, நீங்கள் தான் என்னுடைய கமெண்டேஷன் லெட்டர் என்று சொல்லி, இதுதான் இயேசு செய்தார். அவர் தம்முடைய சீசரை பார்த்து என்ன சொல்கிறார்? வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் உலகமெத்திலும் என்ன பண்ணுங்கள், சீஷராக்கி. யாருக்கு சீஷராக்கணும்? இயேசுவுக்கு சீஷராக்கணும். பிகாஸ் ஹீ இஸ் அவர் மாஸ்டர், ஹீ இஸ் அவர் டீச்சர். அவர் தான் நம்ம போதகர், அவர் தான் நமக்கு எஜமான். எனவே ஒரு ஊழியம் செஞ்சு அவருடைய சாபனத்தானமாக்குறது, தங்களுடைய கொள்கையை பின்பற்ற வைக்கிறது, இதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமானது. ஃப்ரூட்ஃபுல் சர்வீஸும் அல்ல, அது ஃபெய்த்ஃபுல் சர்வீஸும் அல்ல. எனவே நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான சேவை என்பது ஒருவனை இயேசுவுக்கு சீஷனாக மாற்றணும், இயேசுடைய கொள்கையை பின்பற்ற வைக்கணும். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பவுல் அதை தான் செய்தார். முன்பு அவர் நம்பின நம்பிக்கை, விசுவாசம் என்பது வேறு. மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். ஆனால் என்றைக்கு அவருடைய விசுவாச ஓட்டம் துவங்கி விட்டதோ, என்றைக்கு ஆண்டவர் சேவை செய்ய ஆரம்பித்து விட்டாரோ, அதிலிருந்து என்ன சொல்கிறார்? இவையெல்லாம் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன், குப்பையாக எண்ணுகிறேன். ஏன்னா கர்த்தராகிய இயேசு அறிகிற அறிவின் மேன்மைக்காக என்று சொல்லிவிட்டு தான் அந்த தன்னுடைய ஊழியத்தினுடைய இறுதி நாட்களிலே இந்த வார்த்தைகளை சொல்கிறார். எனவே யூனிக் கிறிஸ்டியானிட்டி இதே விதமாக தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். கண்களை மூடுவோம், நான் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா, நான் சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே அறியாமல் இருந்தோம், அந்த காலத்தில் இருந்தோம்.
அந்த காலத்தில் எங்களை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவரே துதிக்கிறையாமல் சோத்திருக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் தமது மகிமையின் அறிவாகி ஒளி எங்கள் இருதயங்களிலே தோன்ற பண்ணினீரே, அதற்காக நன்றி. அக்கிரமங்களிலும் பாவங்களும் மரித்து கிடந்த எங்களை உயிர்ப்பித்து ஆண்டவரே உமது ஜீவனை எங்களுக்கு கொடுத்தீரே, உமது ஆவியை கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இவ்விதமாக எங்கள் வாழ்க்கையிலே பாவத்தின் அடிமைத்தனத்தை விடுதலையாக்கி உடைய பிள்ளையாக மாற்றினீரே. ஆண்டவரே அந்த ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து நீர் விரும்புகிற வண்ணமாய் அந்த விசுவாசத்திலே நாங்கள் வளர்ந்து பெருகிறவர்களாய் காணப்பட ஆண்டவரே தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்மை விட்டு விலகாத இதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென்.